தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கொள்ளையடித்து அந்த பணத்தில் 4 கோடிக்கு நூற்பாலை வாங்கியும் கொள்ளையடித்த தங்கத்தை பூமியில் புதைத்து வைத்தும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த கும்பல் சிக்கியது. தேனி மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டி பகுதியில் கடந்த 2020ஆம் ஆண்டு 5 வீடுகளில் பணம், நகை உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டன. அதேபோல் 2024ஆம் ஆண்டும் 4 வீடுகளில் சுமார் 88 சவரன் நகை, வெள்ளி பொருட்கள், பணம் ஆகியவை திருடப்பட்டன. இந்த சம்பவங்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பழனிசெட்டிப்பட்டி காவல் ஆய்வாளர் சிவராம கிருஷ்ணன் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். விசாரணையில் மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி சேர்ந்த மூர்த்தி மற்றும் பெரியகுளத்தைச் சேர்ந்த அம்சராஜன் ஆகியோருக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இருவரும் வேறு திருட்டு வழக்கில் சிறையில் இருந்தனர். போலீசார் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்து இருவரையும் காவலில் எடுத்து விசாரித்தனர். விசாரணையில் மூர்த்தி, அம்சராஜன் மற்றும் இவர்களது நண்பர்களான சுரேஷ் மற்றும் அருண்குமார் ஆகியோருடன் இணைந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஆட்கள் இல்லாத வீடுகளில் புகுந்தும் ஆட்கள் உள்ள வீடுகளில் அவர்களை கட்டி வைத்தும் நகை, பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து வந்துள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மூர்த்தி தனது மனைவி அனிதா பெரியா, தாய் சீனித்தாய், சகோதரி லட்சுமி மற்றும் அவரின் கணவர் மோகன் ஆகியோரிடம் கொடுத்து வைத்துள்ளார். மேலும் திருடிய பணத்தில் ராஜபாளையத்தில் 4 கோடி ரூபாய்க்கு விலைக்கு வந்த பழைய நூற்பாலையை விலைக்கு வாங்கியுள்ளனர். அது மட்டுமில்லாமல் மூர்த்தி மற்றும் அவரது மனைவி திருடிய பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததுடன் திருட்டு வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக தனது மனைவி அனிதா பெரியாவை வழக்கறிஞராகவும் படிக்க வைத்துள்ளார். இந்நிலையில் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றி தேனி அருகே உள்ள மாரியம்மன் கோயில்பட்டி பகுதியில் முட்புதர்களில் பாலித்தீன் கவர்களால் சுற்றி மண்ணுக்குள் புதைத்து வைத்து இருந்தனர். அதற்கு மறுநாளே கோயம்புத்தூர் போலீசார் திருட்டு வழக்கில் மூர்த்தி, அம்சராஜன், சுரேஷ் மற்றும் அருண்குமாரை கைது செய்ததால் புதைத்து வைத்திருந்த தங்க கட்டிகளை எடுக்க முடியவில்லை. இவனைத்தும் விசாரணையில் தெரியவந்ததையடுத்து தேனி வருவாய்த்துறையினர் முன்னிலையில் பழனிசெட்டிப்பட்டி போலீசார் மண்ணில் புதைத்து வைத்திருந்த 88 சவரன் கொண்ட 49 லட்சம் மதிப்புள்ள 6 தங்க கட்டிகளை மீட்டனர். மேலும் திருட்டு குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக மூர்த்தியின் மனைவி அனிதா பெரியா, தாய் சீனித்தாய், சகோதரி லட்சுமி மற்றும் அவரின் கணவர் மோகன் ஆகியோரை ராஜபாளையம் போலீசார் கைது செய்தனர். இந்த கும்பல் மீது அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் 90க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகின்றது.